தேவனுடைய பெரிதான கிருபையால் கடந்த 8 ஆண்டுகளாக ஊழியத்தில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் இமானுவேல் ராபர்ட் அவர்கள் மிராக்கிள் ரிவைவல் சென்டர், அதாவது அற்புத எழுப்புதல் மையம் ஊழியத்தின் மூலம் தேவ மக்களை தேவ வார்த்தையில் கட்டி எழுப்பி சீஷர்களாக உருவாக்கி தலைமைத்துவ பயிற்சிகள், ஆவிக்குரிய வளர்ச்சி, மேலும் ஆலோசனை ஊழியத்தின் மூலம் பலரின் வாழ்க்கைக்கு நம்பிக்கையையும் வழி நடத்துதலையும் கொண்டு வருகிறார். இப்போது தேவனின் மகிமையை அறிவிக்கும் மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் இல்லங்களுக்கு வருகிறார். தேவனின் வார்த்தையாலும் ஆராதனையாலும் ஆசீர்வதிக்கப்பட தவறாமல் இணைந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். என் பெயர் இமானுவேல் ராபர்ட். மிராக்கிள் ரிவைவல் சென்டர் ஊழியத்தின் மூலமாய் உங்களை நாங்கள் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. 8 வருடங்களாக அடியனை ஊழியத்தின் பாதையில் தேவன் நடத்திட்டு இருக்கிறாரு. வாலிப பிள்ளைகள் பற்றியில் ஊழியம் பண்ணிகிட்ருக்குறோம், சீஷத்துவ பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். இந்த நாளிலும் கூட பாருங்கள், உங்களை மகிமையின் நேரத்தின் மூலமாய் சந்திப்பதில் தேவன் எங்களுக்கு கிருபையை செய்திருக்கிறார். ஆமாம், இந்த புதிய நாளில் புதிய நம்பிக்கையோடு புதிய அபிஷேகத்தோடு உங்களுடைய இல்லங்களை தேடி வருகிறது மகிமையின் நேரம். இது வெறும் ஒரு டிவி ப்ரோக்ராம் மாத்திரம் கிடையாது. சோர்ந்த இதயங்களுக்கு பலனை தருகிறது, இருளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒளியை கொண்டு வருகிறது, உடைந்து போயிருக்கிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதா இருக்கிறது. அது மாத்திரம் அல்லங்க, இந்த மகிமையின் நேரம் தேவனை தேடும் ஆத்துமாக்களுக்கு, தேவனை வாஞ்சிக்கும் ஆத்துமாக்களுக்கு, தேவன் என்னிடத்துல என்ன பேச போகிறார், தேவன் என்னை என்ன செய்ய சொல்லுகிறார் என்று ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் இது ஒரு தெய்வீக சந்திப்பாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியினுடைய டைட்டிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மகிமையின் நேரம். ஏன் மகிமையின் நேரம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அதை தான் நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய மகிமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய மகிமை என்றால் என்ன? தேவனுடைய மகிமை என்றால் அவருடைய மகத்துவத்தை குறிக்கிறது, அவருடைய வல்லமையை குறிக்கிறது, அவருடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது, தேவன் யார் என்பதை விளக்கி காட்டுகிறதா இருக்கிறது. பார்த்துக்கோங்க, தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றும். தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள வரும்பொழுது அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். தேவனுடைய மகிமை உங்களுக்குள்ள வரும்பொழுது அவருடைய வல்லமையை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருப்பீர்கள். எபிரேயரில் இந்த மகிமைக்கு ஒரு வார்த்தை இருக்குது, என்ன தெரியுமா? காபோத். அப்படி என்றால் தேவனுடைய மகிமையின் மகத்துவத்தை விளக்குகிறதா இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் இதுதான். டாக்ஸா அப்படின்ட்டு கிரேக்க வார்த்தையில் இந்த மகிமையின் வார்த்தைக்கான ஒரு நேம் இருக்குது. டாக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிரகாசம் அல்லது ஒளி அப்படின்னு சொல்லலாம். இந்த காரியங்கள் தான் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போமே. யோவான் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. யோவான் எழுதின புஸ்தகத்தில் யோவான் எழுதுறாரு, அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணியிருக்கிறார், அவருடைய மகிமையை நாங்கள் கண்டிருக்கிறோம். சீஷர்கள் தேவனோடு கூட 3.5 வருட ஊழியத்தில் ஒன்றாக இருக்கிறாரு. தூங்கும்பொழுது கூட இருக்கிறாங்க, ஊழியம் பண்ணும்போது கூட இருக்கிறாங்க, சாப்பிடும்போது கூட இருக்கிறாங்க. 24 மணி நேரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த சீஷர்கள் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்படி பிரயாணம் பண்ணும்பொழுது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை இந்த சீஷர்கள் பார்க்கிறார்கள். அவருடைய வல்லமையை பார்க்குறாங்க, அவருடைய பரிசுத்தத்தை பார்க்குறாங்க, அவருடைய மகிமையை பார்க்குறாங்க, அவருடைய இரக்கத்தை பார்க்குறாங்க. இதை மட்டுமா அவங்க பார்த்தாங்க? இல்லைங்க, அவங்க இதை மட்டும் பார்க்கல. அவர் சுகத்தை கொடுக்கிறார். எப்படிலாம் சுகத்தை கொடுத்திருக்கிறார்? மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடும் பொழுது பெரும்பாடு நீங்கி போகிறது. மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். லாசருவே எழுந்து வா என்று சொன்னதும் மரித்த லாசரு உயிரோடு எழுந்து வருகிறான். இந்த மாதிரியான ஒரு அற்புதங்களை சீஷர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இறையாதே என்று சொன்னதுமே கடல் அமைதலாகிறத பார்க்குறாங்க. இவை அனைத்துமே தேவ மகிமையின் வெளிப்பாடாக இருக்கிறது. இந்த வசனத்தில் அந்த தேவ மகிமையை கண்டோம் என்றதுக்கு பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸை நீங்கள் பாருங்களேன். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எப்படி வாசம் பண்ணினார்னா, கிருபையினாலும்
சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்போ தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணும் பொழுது அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது கூடாரத்தின் மேலே தான் தேவனுடைய மகிமை வந்து இறங்குச்சு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் நம்முடைய சபைகளுக்குள்ளேயும் நம்முடைய வீடுகளுக்குள்ளேயும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயும் அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு பரிசை நமக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஒரு கிருபையை நமக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்கள். we are blessed generation. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் நாம் இருக்கிறோம். அப்போது தேவன் நமக்குள்ள இருக்கிறார், நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். எப்படி அவருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும்? மத்தேயு 5:16 சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்களுடைய நற்கிரியைகளை மனுஷர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் உங்களுடைய பெயரையோ உங்களுடைய நாமத்தையோ மகிமைப்படுத்தக்கூடாது, மாறாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் இருளிலிருந்து நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிற தேவன் அற்றவர்களாய் இருந்தோம், அவர் நம்மை தேவ பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம், அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். அப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறியிருக்கிறோம், அவருடைய ஒளியை நாம் தரித்திருக்கிறோம். ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு உங்ககிட்ட நான் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை பிதாவை மகிமைப்படுத்துகிறதா, இல்லை உங்களுடைய வாழ்க்கை வேறு எதை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது? இதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கை, நான் வெளியில் போகிறேன், இந்த உலகத்திற்கு நான் வீட்டிலேருந்து நான் வெளியில் போகிறேன், வெளியில் கால் எடுத்து வைக்கும் பொழுதே நான் உலகத்தை தான் பார்க்கிறேன், நான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு கேள்வியை கேளுங்க. இன்றைக்கி மனிதர்கள் பார்க்கறதற்காக நம்மை ரொம்ப அழகாய் நம்மை காட்டிக்கொள்வதற்காக, நம்மை நல்லவர்களாய் காட்டிக்கொள்வதற்காக ஒரு முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப அழகாக நம்ம ட்ரெஸ் பண்ணிப்போம். இப்போ கூட நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு ஆயத்தமாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வேலைக்கு போகிறதுக்காக நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, குளிக்கிறது, இதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம டைம் எடுத்து நம்மை அழகாய் மெழுகேற்றிக்கொள்ளும், நம்மை அழகாய் வெளியில் காண்பிப்பதற்கு அநேக முயற்சிகளை நாம் எடுத்துகிட்ருக்கிறோம். ஆனால் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அவ்வாறாக வெளிக்காட்டுகிறோமா என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நான் நம்மளை நல்லபடியாக காட்டிக்கொள்ளணும், சமுதாயத்தில் ஒரு நல்லவனாக என்னை காட்டிக்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கிற முயற்சியை நான் தவறு அப்படின்னு சொல்ல வரலை. அது நல்லது தான். ஏன்னா சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது நமக்கு தேவை, அது அவசியம். ஆனால் அதற்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை தேவனுடைய மகிமையை வெளிக்காட்டுவதற்கு நாம் கொடுக்குறோமா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. வேதத்தில் மோசேன்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக தேவனுடைய மகிமையை முட்செடியில் பார்க்கிறார். அதை தாண்டி வேறு எந்த அற்புதமும் அவருடைய வாழ்க்கையில் நடக்கலையா அப்படின்னு கேட்டால் நடந்துச்சு. அநேக அற்புதங்கள் நடந்துச்சு. கண்மலையை பார்த்து அடிக்கிறாரு, தண்ணி வருது. மன்னாவை பார்க்கிறாரு, அவருடைய கோலை நீட்டுறாரு, செங்கடல் 2ஆக பிரியுது. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றுகிறார். இது எல்லாவற்றையும் காட்டிலும் 400 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறாங்க. மோசே போகிறாரு, பார்வோன் இடத்துல பேசுகிறாரு. அநேக வாதைகள், போராட்டங்களுக்கு பின்பதாக 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆத்துமாக்களை அவர் என்ன பண்ணுறாரு, எகிப்து தேசத்துலேருந்து வெளியே கூட்டிகிட்டு கானான் தேசத்துக்கு நடத்தி கொண்டு போகிறார். அப்போ இப்பேற்பட்ட ஒரு தலைவனுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு ஒரு கஷ்டங்களை இருந்திருக்கும். ஒரு 20 பேரை நம்ம கைட் பண்ணி வழி நடத்துறதுக்கே அது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. 100 பேர்லாம் சொல்லவே தேவையில்லை, 1000 பேர்னாலும் சொல்ல தேவையில்லை. ஆனால் இவர் எப்படி பண்ணுறாரு, 20 லட்சம் பேரை என்ன பண்ணுறாரு,
கூட்டி கொண்டு போகிறார். அவருக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. யார் யார் அவங்களுக்கு துரோகம் பண்ணுவா, யார் யார் அவங்கள பழி வாங்குவா, யார் யார் குறைகளை பேசியிருக்கலாம், அவங்க காடுகளுக்குள்ளே போகும்பொழுது மிருகங்கள் மூலமாக பாதிப்புகள் வந்திருக்கலாம், வேறு ஒரு ராஜ்யங்கள் மூலமாக பாதிப்புகள் வந்திருக்கலாம். எவ்வளவோ ஸ்ட்ரெஸ்ஸு மோசேயினுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மோசே வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சுட்டாங்க. ஆண்டவர் அவர்கள் மேலே மிகவும் கோபப்பட்டார். மோசே ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்களை என்ன பண்ணுறாரு, ஒரு மன்னிப்பை வாங்கி கொடுக்குறாரு. இவ்வளவான ஒரு கஷ்டங்களின் மத்தியில் தான் மோசேயினுடைய வாழ்க்கை இருந்துச்சு. இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் தான் மோசேயினுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனால் மோசே யாத்ராகமம் 33:18 என்ன சொல்கிறார் தெரியுமா? தேவனே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். ஒரு ஜென்யூன் ப்ரேயர் பண்ணுறார், ஒரு ஆழமான ஒரு ப்ரேயர் பண்ணுறார். அதிசயங்களை பார்த்த மோசே தான், அற்புதங்களை பார்த்த மோசே தான் பிரச்சனைக்கு நடுவில் இருக்கிறான். அவனுடைய பிரச்சனை மலை போன்று இருக்கிறது. ஆனாலும் அவனுடைய ஜெபம் என்னவா இருக்குது தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காட்டுறீங்களா? இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. ப்ளீஸ் ஷோ மீ யோர் க்ளோரி. ஆண்டவரே தயவு செஞ்சு உங்களுடைய பிரசன்னத்தை எனக்கு காட்டுங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, ஐ ப்ரே ஸோ தட் யூ லெட் மீ see your glory. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு பதில் தந்து உங்களுடைய மகிமை எனக்கு காட்டுவீங்க தானே அப்படின்னு ஜெபிக்கிறார். இன்றைக்கி நம்மளுடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? இன்றைக்கி என்னுடைய தேவைகளுக்காக நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறேன்னா, இல்லை தேவனுடைய மகிமையை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்படி தேவனுடைய சமூகத்திற்கு போகிறேன்னா? ஆண்டவர் இந்த ஜெபத்தை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருப்பார். ஐயோ இவனுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ கவலைகள், இவ்வளோ போராட்டங்கள் மத்தியில் என்னுடைய மகிமையை பார்க்கணும்னு இவன் வாஞ்சிக்கிறானேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. 20வது வசனம் 21, 22லலாம், நீ என் முகத்தை பார்க்க மாட்ட, ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாதுப்பா. ஏன்னா தேவனை கண்டு ஒருத்தரும் என்ன பண்ண முடியாதான், உயிரோடு இருக்க முடியாதான். அவருடைய மகிமை அவ்வளவு பராக்கிரமுள்ளதாக இருக்கிறது. அவர் ஆற்றல் மிக்க தேவன். சில வேளையில் நம்ம தேவனை இந்த 300 கிராம் மூளைக்குள்ளே நம்ம அடைச்சிடுறோம். ஆண்டவரை இந்த நம்ம கிட்ட இருக்கிற அந்த மூளையுடைய பாக்ஸ்குள்ளே போட்டு அடைச்சிடுறோம். ஆனால் தேவன் நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். அவர் பூமியை மாத்திரம் படைக்கலைங்க, அவர் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தையே இந்த கேலக்சியவே அவர் தான் உண்டு பண்ணியிருக்கிறார். அவ்வளவு ஆற்றல் மிக்க தேவனை பார்த்து தான் மோசே கேட்குறாரு, லார்ட் ஐ வாண்ட் டு see your glory. ஆண்டவரே நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகிமை கடந்து போகும். என்கிட்ட ஒரு இடம் இருக்குது. 21வது வசனம் சொல்லுது, இதோ என் அண்டையில் ஒரு இடம் இருக்குது, நீ அங்கே வா, அந்த கண்மலையில் நில்லு. என்னுடைய மகிமை கடந்து போகும்பொழுது அந்த கண்மலை வெடிப்பில் வைத்து நான் என்னுடைய கரத்தினால் உன்னை மூடி அப்படி எடுப்பேன். அப்போ என்னுடைய பின்பக்கத்தை நீ காண்பாய். ஆண்டவர் அவனுடைய ப்ரேயரை ரிஜெக்ட் பண்ணலை. ஏன்னா அவனுடைய ப்ரேயர் ஒரு ஜென்யூன் ப்ரேயராக இருந்துச்சு, உண்மையுள்ள ஒரு ஜெபமாக இருந்துச்சு. என்ன ஜெபம் தெரியுமா? அவருடைய மகிமையை அவன் பார்க்க வேண்டும். அப்போ ஆண்டவர் மகிமையை காட்டுறார். மகிமையை எப்படி தெரியுமா காட்டுறாரு? அவருடைய குணாதிசயத்தை அந்த மகிமையின் மூலமாய் வெளிப்படுத்தி காட்டுகிறார். யாத்ராகமம் 34:6 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லி தான் அந்த மகிமை கடந்து போகுது. என்னென்ன சொல்லுது? என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். இதுதான் தேவனுடைய கேரக்டர், குணாதிசயம். இதை அவன் பார்க்குறான். பார்த்து சாஸ்தாங்கமா அப்படியே கீழே குனிஞ்சு அவன் ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுகிறான். நான் ஏன் தெரியுமா அவன் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்கிறேன்? அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கே அது புரியும். யாத்ராகமம் 34, 30, 35 ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் எல்லோரும் மோசையை பார்க்கும்பொழுது அவன் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். தேவனுடைய மகிமையை பார்க்கிறான், தேவனுடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்ளுகிறான். மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை பார்க்குறாங்க.
அவனுடைய பிரதர் ஆரோன் அவனை பார்க்கிறாரு. பார்க்கும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசிக்குது. அவன் கிட்ட சேர பயப்படுறாங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்ல, இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். மோசே போய் கேட்கலங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே உம்முடைய மகிமையை என் மேலே போடுங்க அப்படின்லாம் கேட்கல, என் மேலே வெய்ங்க அப்படின்லாம் கேட்கல. அவன் கேட்டது என்ன தெரியுமா? நான் ஜஸ்ட் பார்க்கணும், அதை என் கண்ணால் பார்க்கணும்னு மாத்திரம்தான் கேட்டான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு போனஸாக கொடுக்குறார். என்ன கொடுக்குறார் தெரியுமா? அவருடைய குணாதிசயத்தை அவன் மேலே வைக்கிறார். அவருடைய மகிமையை அவன் மேலே வைக்கிறார். அவன் மகிமையை பெற்றுக்கொண்டு கீழே வரும்பொழுது தான் அவன் முகம் பிரகாசிக்கிறத எல்லாரும் பார்க்குறாங்க. இன்னைக்கு நாம் தேவனுடைய மகிமையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் தேவனுடைய மகிமையை சுமந்து செல்லுகிறேனா, இல்லை என்னை நான் சுமந்து செல்லுகிறேனா, என்னுடைய மகிமையை நான் சுமந்து செல்லுகிறேனா? தேவனுடைய பிரசன்னத்தை நாம் நாடி தேட வேண்டும். மோசே அதை தான் தேடுறார். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தை நாடி தேடாமல் ப்ரெசன்டேஷனை நாடி தேடுறோம். கேரக்டர் சேஞ்சை நாம் எதிர்பார்க்காம அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணுறோம். உள்ளத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை நம்ம நாடாமல் நம்முடைய இமேஜை வெளியில் எப்படி காட்டிக்கொள்ளலாம் அப்படின்றத தான் நம்ம நாடி தேடி போகிறோம். ஆனால் மோசே அதை பண்ணலை. மோசே மலையின் மேலே போய் புசியாமலும் குடியாமலும் தேவனுடைய பிரசன்னத்தில் அவன் அமர்ந்திருக்கிறான். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்துருங்க. உங்களை நான் சாப்பிடாம இருங்கன்னு சொல்லலை, தண்ணி குடிக்காமல் மோசே போல் இருங்கன்னு சொல்லலை. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய மகிமையை நீங்கள் கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு வேண்டும். மோசேக்கு வேற எதுவுமே ஒரு பிரச்சனையாக தெரியல. அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தேவனுடைய மகிமையை தாண்டி வேற எதுவுமே அவனுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியலை. சில வேளைகளில் இந்த மகிமையை நாம் சுமந்து கொண்டு போவதற்கு சில கஷ்டங்கள் இருக்கிறது, சில தடைகள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னென்ன தடைகள் தேவனுடைய மகிமையை சுமக்க கூடாமல் தடையை உண்டு பண்ணுகிறது? முதலாவது ஜெப குறைவு. இரண்டாவது தேவனுடைய சத்திய வசனத்தை நாம் தியானிக்காமல் இருப்பது. வசனம் சங்கீதக்காரன் 1:1 சொல்கிறான், துன்மார்க்கருடைய ஆலோசனை நலவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை நம்மளால் தியானிக்க முடிய மாட்டேங்குது. சில வேளையில் நம்ம கேலண்டரில் இருக்கிற வசனத்தை பார்த்துட்டு போயிடுவோம், ஏதோ ஒரு வசனத்தை பார்த்துட்டு போயிடுவோம். இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது அதில் வர வசனத்தை படிச்சுட்டு ஒரு ஆமேன்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவோம். அப்படி தேவன் நம்மளை இருக்க சொல்லலை. அவருடைய மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவருடைய மகிமையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், அவருடைய வசனத்தில் நீங்கள் தியானமாக இருக்க வேண்டும். அதுதான் கம்யூனிகேஷன் ஃபேக்டரே. தேவனோடு கூட நீங்கள் பேசணும் அப்படின்னா, ஏன்னா வார்த்தையான தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை படிக்கும்பொழுது தான் நீங்கள் தேவனோடு இடைப்பட முடியும், தேவனோடு பேச முடியும். அப்போ தான் நீங்கள் தேவனிடத்தில் கேட்க முடியும், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பீங்க. பர்சனல் ரிலேஷன்ஷிப் தேவனோடு கூட இருக்க வேண்டும். ஏன்னா தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். வசனம் ஏசாயால சொல்லுது, எப்போ அவன் வாயிலிருந்து மாத்திரம்தான் துதிக்கிறான், வாயிலிருந்து மாத்திரம்தான் அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்கிறான், ஆனால் அவனுடைய இருதயமோ என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய இருதயம் எங்கே தேவனோடு கூட ஒரு கரெக்டான ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்குதா, இல்லை உங்களுடைய இருதயம் எதை சார்ந்து இருக்குது? உலகத்தை சார்ந்து இருந்ததானால் தேவனுடைய மகிமையை உங்களால் பார்க்க முடியாது. அதுவே தேவனை சார்ந்து இருந்ததானால், மோசே கேட்ட மாத்திரத்தில் தேவன் எப்படி அவருடைய மகிமையை காண்பித்தாரோ அதே போல் உங்களிடத்தில் தேவன் அவருடைய மகிமையை காண்பிப்பதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆமாம், சில வேளையில் தேவனுடைய மகிமையை நம்ம காணக்கூடாதபடி மறைமுக பாவங்கள் தடுத்து விடலாம். அந்த ஃப்ளோவே இராதபடிக்கு மறைமுக பாவங்கள் தேவனுடைய மகிமையை காணக்கூடாமல் நம்மை செய்துவிடும். பெரிய பெரிய பாவங்களை குறித்து நான் பேசலை. சிறு சிறு காரியங்கள், நம்ம நண்பர்களோடு கூட சேர்ந்து நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுக்கு பிரியம் உள்ளதா, தேவன் அதில் மகிமைப்படுவாரா என்பதை நீங்கள் யோசித்து பேசுங்க. அப்படி நீங்கள் பேசுகிற காரியங்கள் ஒரு காசிப்பாக இருக்கலாம்,
மற்றவங்கள பற்றி பின்னாடி பேசுகிறதா இருக்கலாம், இல்லை மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்றதா இருக்கலாம். இது எல்லாமே தேவனுடைய மகிமையை காணக்கூடாதபடி ஒரு தடைக்கற்களாய் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆமென். அது மாத்திரம் அல்ல, சில வேளைகளில் உலகத்தினுடைய அப்ரூவலை ரொம்ப நம்ம நாடி தேடுவோம். இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்குமா, அவங்க என்னை பார்த்தா அவங்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்த்து கொள்ளுவாங்களா, என்னை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு சொல்லி மனிதர்களுடைய அப்ரூவலை நம்ம ரொம்ப நாடி தேடும் பொழுது தேவனுடைய மகிமைக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கறது என்ன ஆகிடும்னா கம்மியாகிடும். அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், அதிக ப்ரையாரிட்டி கொடுப்போம். அது மாத்திரம் அல்ல, நீங்கள் தேவனை தாண்டி என்னென்ன காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனையாய் மாறிவிடும். அது உங்களை தேவனுடைய மகிமையை காணக்கூடாதபடி ஒரு தடையை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. நீங்கள் வேதாகமத்தில் ஸ்தேவானை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸ்தேவான் ஒரு நல்ல ஒரு பிலீவர். அவன் ஞானத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்த ஒரு விசுவாசி, உங்களைப் போல என்னை போலவும். அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவனும் ஒரு யூதன் தான், யூத தலைவர்களுக்கு அவன் என்ன பண்ணுறான், ப்ரீச் பண்ணுறான். ஆதி ஆகமத்திலேருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஊழியத்தின் வரைக்குமே அவன் என்ன பண்ணுறான், பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போ அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அவனை நியாய சங்கத்தில் போய் நிறுத்துறாங்க. அப்போ அவன் பார்க்குறான், அவன் சொல்கிறான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:55-56 அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். பரிசுத்த ஆவியினாலே நிறையும் போது நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். அவன் அதை மாத்திரம் பார்க்கல, தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டு கொள்ளுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு வல்லமையான ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கிறான் பாருங்க. அவனுடைய சூழ்நிலை அங்கே சரி கிடையாது. அப்போ சொல்கிறான், அதோ வானங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்திலும் நிற்கிறதை நான் பார்க்கிறேன். வல்லமையான ஒரு தரிசனம், a beautiful vision. ஆனால் அவனுடைய சூழ்நிலை சரி கிடையாது. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறான். அவனை கல்லெறிந்து கொல்ல போகிறாங்க. ஒரு கல் அடித்தாலே நம்மளால் வலி தாங்க முடியாது. ஆனால் அவன் மறிக்கிறதே எல்லாரும் கல் எடுத்து அடித்து தான் அவன் சாக போகிறான். அவனுடைய சூழ்நிலை சரி கிடையாது. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கூட சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கலாம். சத்தியத்திற்காக நீங்கள் நிற்கும் பொழுது தேவனை பற்றி பேசுகிறதுனால உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேயோ, உங்களுடைய காலேஜ்லேயோ, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் இடத்திலேயோ நீங்கள் தேவனை பற்றி பேசும் பொழுது அவர்கள் உங்களை பற்கடித்து எதிர்த்து வரலாம். அவங்க உங்களை ஏளனமாக பேசலாம். உங்களை எப்படியாவது கீழே தள்ள வைக்க வேண்டும் என்று, கீழே தள்ளிவிட வேண்டும் என்று அநேக எத்தனித்து அவங்க ஒரு வேலையை செய்யலாம். ஆனால் நீங்கள் தேவனை பார்க்கும் பொழுது, அவருடைய மகிமையை நாடி தேடும் பொழுது, அவர் உங்களுடைய பிரச்சனையான சூழ்நிலைக்குள்ளே அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி ஒரு பலத்தை உங்களுக்கு தருவார். அந்த சூழ்நிலையை கடக்கும்படியாக, அந்த பிரச்சனையான ஒரு சூழ்நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வரும்படியாக. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. இப்போலாம் சின்ன பசங்களுக்கே போய் கேட்டோன்னா, ஐயோ அண்ணா எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போது பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷன் இருக்க முடியாது. ஆனால் நம்ம ஸ்தேவானை போல தேவனுடைய மகிமையை நாடி தேடும் பொழுது அந்த பிரச்சனையின் ஊடாய் தேவனுடைய மகிமை மூலமாய் நமக்கு அவர் பலத்தை தர உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். சில நேரத்தில் நம்ம கேள்வி கேட்கலாம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை நடக்குது, ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறார், ஏன் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று கேட்கிறோம். ஆனால் தேவனுடைய ஒளி உள்ளே வரும்பொழுது நம்ம பதிலை மாத்திரம் கேட்க மாட்டோம். தேவனுடைய மகிமையை நீங்கள் நாடி தேடும் பொழுது, தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் பதிலை எதிர்பார்க்க மாட்டீங்க. மாறாக தேவனுடைய பிரசன்னத்தையே நம்ம தேட ஆரம்பிச்சிருவோம். வசனம் சொல்லுது, சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், மலைகள், கடல்கள் எல்லாமே அவருடைய கிரியைகளை அறிவிக்கிறதா. இன்றைக்கு அவருடைய சாயலாய் நம்மை படைத்திருக்கிற நம்மை, உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாய் படைத்திருக்கிற தேவன் நாம் எவ்வளவாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்.
நீங்கள் அவருடைய மகிமையை நாடி தேடுங்க. அந்த மகிமையை நீங்கள் தேடும் பொழுது வசனம் சொல்லுதில்ல, நம்ம இன்றைக்கி தானே படித்தோம், மோசேனுடைய முகம் எப்படி பிரகாசித்தது, ஆலயம் எப்படி பிரகாசித்தது, நோய்கள் சுகமாகிறத நம்ம பார்க்குறோம், வாழ்க்கை மாறுகிறத பார்க்குறோம். வசனத்தில் நம்ம படிக்கிற அதே தேவன்தான் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். துன்பத்தில் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பாருங்க, பலவீனத்தில் பலனை கொடுப்பாருங்க, பாவ உணர்ச்சியை கொடுப்பார், ஜெப ஆவியை நம்மளுக்கு அவர் பலப்படுத்தி கொடுப்பார். இயேசுனுடைய அன்பு நமக்குள்ளே ரொம்ப அதிகரிக்கும். எப்போ அதிகரிக்கும் தெரியுமா? நீங்கள் மோசேயை போல, ஸ்தேவானை போல தேவனுடைய மகிமையை நாடி தேடும் பொழுது. எப்படி உலக தோற்றத்தில் இருளாய் இருந்த பொழுது ஒளி உண்டாக கடவுது என்று சொன்ன அதே தேவன்தான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒளியை பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இந்த உலகத்திற்கு நீங்கள் ஒளியாய் மாற வேண்டும். அவருடைய மகிமையை நாம் சுமந்து செல்ல வேண்டும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? தேவனிடத்தில் கேட்போமா? ஆண்டவரே, உம்முடைய ஒளியை நான் சுமந்து செல்லுகிற ஒரு பாத்திரமாக என்னை மாற்றுங்க. இருக்கிற இடத்துல நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இன்றைக்கி உங்களுடைய சூழ்நிலைகள் சரியாக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு பயத்தோடு இருக்கலாம், ஒரு நடுக்கத்தோடு இருக்கலாம், ஒரு கேள்விகளோடு இருக்கலாம். ஆனால் அது எல்லாவற்றையும் நீங்கள் ஓரம் தள்ளிவிட்டு கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, மோசேக்கு நீங்கள் கொடுத்தீங்கல்ல, மோசே கேட்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பீங்க அப்படின்ட்டு மோசே கேட்கும் பொழுது நீங்கள் உம்முடைய மகிமையை மோசேக்கு காட்டினீர் அல்லவா? ஸ்தேவானுடைய அந்த சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த சூழ்நிலையின் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் உம்முடைய மகிமையை ஸ்தேவானுக்கு காண்பித்தீர்கள் அல்லவா? அவனுடைய சூழ்நிலை என்ன ஒரு பிரச்சனைக்குள்ளான சூழ்நிலையாக இருந்தாலும் உம்முடைய மகிமையை காட்டினீர் அல்லவா? அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை சரி கிடையாது, ஆனால் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see your glory Lord. உம்முடைய மகிமையை மாத்திரம் நான் பார்க்க வேண்டும். ஏன்னா அந்த மகிமை எனக்குள்ளே வந்துட்டா போதும், என்னுடைய சூழ்நிலைகள் மாறிவிடும், என்னுடைய பிரச்சனைகள் மாறிவிடும், என்னுடைய கலக்கங்கள் மாறிவிடும். துன்பத்தில் எனக்கு நீங்கள் ஒரு சமாதானத்தை கொடுத்துருவீங்க, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்துருவீங்க, இருளுள்ள வாழ்க்கையிலிருந்து எனக்கு வெளிச்சத்தை கொடுத்துருவீங்க. என்னுடைய குடும்பம் இருளில் இருக்கலாம், உங்களுடைய குடும்பம் இருளில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய மகிமையை நீங்கள் குடும்பமாய் நாடும் பொழுது தேவன் உங்களுடைய குடும்பத்தில் அவருடைய மகிமையின் ஒளியை பிரகாசிக்க பண்ண உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை சுமந்து செல்லுவதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க. அதை நாங்கள் சுமந்து செல்ல எங்களுக்கு உம்முடைய கிருபையை கொடுங்க. ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவர்கள் உம்முடைய மகிமையை பார்க்கட்டும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய பாதத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க, ஆலோசனை பெற, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ள 9500099717 அல்லது 75509660 என்ற எண்ணிற்கு அழைக்கவும் அல்லது வாட்ஸ்அப் மூலம் உங்கள் செய்திகளை அனுப்பவும். மிராக்கிள் ரிவைவல் சென்டர், அதாவது அற்புத எழுப்புதல் மையம் சார்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆவியால் நிரம்பிய ஆராதனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இடம் நம்பர் 1, பஜனை கோயில் ஸ்ட்ரீட், கணபதிபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 600059. MCC கல்லூரி அருகில் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எதிரில். தாம்பரம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் வசித்து ஒரு ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப்பை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கான சரியான இடம் இதுவாக இருக்கும். வாருங்கள், கர்த்தரை ஒன்றாக ஆராதிப்போம். உங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறது. மேலும் மறக்காமல் காணுங்கள் மகிமையின் நேரம். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 6:30 மணி முதல் 7 மணி வரை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை. தேவனின் மகிமை உங்கள் இல்லங்களில் நிரம்பட்டும். தேவனின் மகிமை